கருப்பா இருக்கிற வீட்டை வெள்ளையாக்கலான்னு போனா இவனுங்க தொல்லை தாங்க முடியல. நேத்து கழுவுன வீட்டுக்கு இன்னைக்கு வெள்ளை அடிக்க போனோம். 2 நாளா இவனுங்க எங்க இருந்தானுங்கன்னு தெரியல. திடீர்னு அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி வந்து நிக்கிறானுங்க. அந்த வீட்ல அவன் தொல்லை, இந்த வீட்ல இவனுங்க தொல்லை. சரி விடு, எப்படியா இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் தானே, இவங்கிட்ட இருந்தா நம்ம வந்திருப்போம். எப்படி மாமன் மச்சான் பங்காளியா தான் இருப்பானுங்க. என்ன ஒண்ணு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பயிற்சி காட்டு போறானுங்க. எதுக்கு காட்டுறானுங்கன்னே தெரியல. இஸ்கி இஸ்கின்ட்டு போறானுங்க. அப்புறம் என்ன, எப்பவும் போல தெய்வத்துக்கு வணக்கத்தை போட்டு வேலையில இறங்கிட்டேன். என்ன ஒண்ணு, இந்த ஏனில ஏறப்பையும் டொக்குல இறங்குறப்பையும் தான் கொஞ்சம் பயமா இருந்தது. எங்க முதுகுல வந்து உப்பு கட்டி ஏறி பாட்டு பாட்டு போயிட்டானா என்ன பண்றதுன்னு பயந்துக்கினே இருந்தேன். ஆனா அவன் மாட்டு அவன் வேலையை பார்த்துன்னு இருந்தான். அடிக்கிற வெயில எங்களால நிக்கவே முடியல. இவனுங்க ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி காத்தடிச்சுக்கிறானுங்க. அதாவது ரொமான்ஸ் பண்றானுங்க. எங்க கூட வேற ஒரு 90s கிட்ஸ் இருக்கிறான். அவன் பாவம். அதை பார்க்க எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது மச்சான், எனக்கு மட்டும் ஒன்னும் ஆவல மச்சான்னு ஊழ விட்டான். அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். ஆனா உனக்கு நடக்குமான்னு தெரியலதான் என்ன, ஊழ விட்டுக்குனே போய் பெயிண்ட் அடிக்க போயிட்டான். அப்புறம் வேலைக்கு யாருமே வர மாட்டாங்க, ஆளே கிடைக்க மாட்டாங்கன்னு நான் ஒரு புலம்பல் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர், தலைவா நான் வரேன் தலைவா, தலைவா நான் வேலைக்கு வரேன் தலைவான்னு ஏகப்பட்ட டிஎம் வந்து இருந்தது. அதுல நிறைய பொம்பளை பிள்ளைங்களும் கேட்டிருந்தீங்க, அண்ணா நானும் வரேன், என்ன எங்களை வேலைக்கு கூட்டு போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வந்த டிஎம் எல்லாம் படிக்கிறப்ப அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்தது. நல்லா ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, படிக்கிற வயசுல நல்லா படிங்க. எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். இருந்தாலும் நீங்க படிக்கிறீங்கன்னா அதை பேய் மாதிரி படிச்சு அதுல பெஸ்டா வந்தீங்கன்னா எங்களை மாதிரி வந்து லோல் போட தேவையில்லை. பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். வெயில்ல மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் புடிங்கி நடிக்க ஆரம்பிச்சிடும். விருப்பப்பட்டது தின்ன முடியாது. சிக்கன் எல்லாம் மோந்து கூட பார்க்க முடியாது. நான்லாம் டயட்ன்ற பேர்ல எல்லாத்தையும் நறுக்கி நிற்கிறேன். காலங்காத்தால தான் வகுத்துல டிடிஎஸ் சவுண்ட் கேட்கும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அப்படியும் வேலைக்கு வரன்றவங்க மறுக்கா டிஎம் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கூட்டு போறேன்.